கொழும்பு 2 பிரேப்ரோக் பிளேஸில் உள்ள MTV MBC ஊடக வலையமைப்பின் தலைமையக வளாகம் மற்றும் அதனை சூழ உள்ள பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள சிரச வெசாக் வலயம் இன்று மாலை ஆரம்பமானது. சிரச வெசாக் வலயத்துக்கு வருகை தரும் பக்தர்களுக்கு சரியுத், முகலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்களை வழிபடுவதற்கான அரிய சந்தர்ப்பம் இம்முறையும் ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாளிகாகந்த பகுதியில் அமைந்துள்ள மகாபோதி விகாரையிலிருந்து இந்த புனித சின்னங்கள் இன்று பிற்பகல் கொண்டுவரப்பட்டன. MTV MBC ஊடக வலையமைப்பின் தலைமையக வளாகத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள விசேட மண்டபத்தில் சரியுத், முகலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. இலங்கை அமரபுர விகாரையின் மகாநாயக்கர் தவுல்தின ஞானேஸ்வர தேரர் புனித சின்னங்களை வழிபட்டதன் பின்னர் பக்தர்களுக்கும் புனித சின்னங்களை தரிசிப்பதற்கான சந்தர்ப்பம் கிட்டியது. வெசாக் வலயம் நடைபெறவுள்ள 3 தினங்களிலும் இந்த புனித சின்னங்களை தரிசிப்பதற்கான அரிய சந்தர்ப்பம் பக்தர்களுக்கு கிட்டியுள்ளது. பௌத்தர்களின் புனித ஸ்தலமாக விளங்கும் இந்தியாவின் சாஞ்சியில் 1815ஆம் ஆண்டு கௌதம புத்தரின் சீடர்களான சரியுத், முகலன் ஆகிய தேரர்களின் புனித சின்னங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. அதனையடுத்து 1955ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 19ஆம் தேதி குறித்த புனித சின்னங்களின் ஒரு பகுதி இலங்கையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இலங்கை அரசாங்கம் மற்றும் மகாபோதி சங்கத்தின் வேண்டுகோளுக்கு அமைய இந்த புனித சின்னங்கள் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மிகவும் ஆர்வத்துடன் பௌத்த மற்றும் இந்து சமயங்களைச் சேர்ந்த பக்தர்கள் புனித சின்னங்களை தரிசிப்பதற்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இன்று மதியம் முதல் தூர பகுதிகளிலிருந்தும் பெருந்திரளானவர்கள் பஸ்களினூடாக வருகை தந்த வண்ணம் உள்ளனர். இந்த வேளையிலும் கூட புனித சின்னங்களை தரிசிக்கும் நோக்கில் பலரும் சிரச வெசாக் வலயத்திற்கு வருகை தந்துள்ளனர். සිරස කලාපයාවට විශාල පිරිසක් පෙළගැසී සදී පැහැදී සිටින ධාතුන් වහන්සේලා වැඳ පුදා ගන්න. මෙය සිරස මාධ්‍ය ජාලය මූලිකත්වයෙන් කටයුතු කළත් මේ සමස්ත කැපිටල් இதனை சிரச ஊடக வலையமைப்பு முன்னெடுத்திருந்த போதிலும் கேபிட்டல் மகாராஜா நிறுவனத்தில் உள்ள அனைத்து ஊழியர்களதும் அர்ப்பணிப்பின் பலனாகவே இந்த நிகழ்வு விளங்குகிறது. ஊழியர்கள் அனைவரும் இந்த நடவடிக்கையில் ஒன்றிணைந்து செயற்பட்டுள்ளனர். ஊடக வலையமைப்பு என்ற ரீதியில் இவ்வாறான திட்டம் ஒன்றை முன்னெடுத்தமை தொடர்பில் நாம் பெருமிதம் அடைகின்றோம். අපිට බොහොම ගෞරවයක් මෙය මෙවැනි ඉතාමත්ම ශ්‍රද්ධා සම්පන්න කර්තව්‍යයක් ඉටු කිරීමට මාධ්‍ය ජාලයක් ලෙස ටෙලිවිෂන් නාලිකාවක් ලෙස ගුවන්විදුලි නාලිකාවක් ලෙස මාධ්‍ය ජාලයක් ලෙස අපට මේ සඳහා මූලිකත්වයෙන් කටයුතු කරන්නට ලැබීම පිළිබඳව சிரச வெசாக் வலயத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இலங்கையின் மிக நீளமான அலங்கார பந்தல் தற்போது திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சிரச வெசாக் வலயத்தினுள் 30 அடி உயரமும் 396 அடி நீளமும் கொண்ட அலங்கார பந்தல் ஒன்று நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த அலங்கார பந்தலில் 40 கதையோவியங்கள் அடங்குகின்றன. பௌத்த ஜாதக கதைகளை சித்தரிக்கும் வகையில் இந்த அலங்கார பந்தல் சிருஷ்டிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பிரபல ஓவிய கலைஞரான பாலியகொட தயானந்த அலங்கார பந்தலுக்கான சித்திரங்களை தீட்டியுள்ளார். இந்த அலங்கார பந்தலில் 1,40,000க்கும் அதிகமான மின் குமிழ்கள் ஒளிர்கின்றமை விசேட அம்சமாகும்.